சொல்லுங்க மகாராஜா, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? எந்த சேவையும் செய்ய வேண்டாம் பீம். ராஜ்யத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு மனசுக்கு தோணுச்சு. அதான் உன்னை பார்க்கலான்னு இங்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி மகாராஜா. எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்குல்ல அரசே? ஆமா பீம். ஆ! 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 ம். யார் நீ? அத்துமீறி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சி எங்களை தாக்குறதுக்கு காரணம் என்ன? தோலக்பூரோட மேற்கு திசையில ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த இடத்துல பெரிய நாகக்கூட்டமே வசிச்சுட்டு வருது. நான் இப்ப அந்த இடத்துல இருந்து தான் வரேன். நாங்க இதுவரைக்கும் எந்த நாகத்துக்கும் துரோகம் செஞ்சதே கிடையாது. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? எந்த நாகமணிய நாங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நாகமணிய உங்க ராஜ்யத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தன் வந்து எங்க கிட்ட இருந்து அபகரிச்சு கொண்டு போயிட்டான். தௌலத்பூரோட மகாராஜாவா இருக்கிற நீங்க அந்த நாகமணிய கண்டுபிடிச்சு கொடுக்கறன்னு பொறுப்பேத்துக்கணும். என்ன நாகமணிய திருடிட்டாங்களா? ஆமா, நேத்து எவனோ ஒருத்தன் வந்து நாகங்களுக்கு கொடுத்த பால்ல ஏதோ ஒரு விதமான மந்திர வசிய மருந்த கலந்து குடிக்க வச்சிருக்கான். அத குடிச்சதுனால எல்லா நாகங்களும் ஆழ்ந்து நித்திரைக்கு போயிடுச்சு. தூக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்த்தா நாகமணிய காணோம். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நாகங்களுக்கு அடையாளமான நாகமணி எப்படி